இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? மேடம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நானும் கிச்சனுக்குள்ளே வந்து பார்த்தா கொஞ்சம் குளுக்கோஸ் வந்து கலக்கிட்டு இருந்தாங்க. இது எதுக்குடா அப்படின்னு பார்த்தா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு உலக அதிசயம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நேராக கலக்கிட்டு போய் தம்பிக்கு கொடுக்க போயிட்டாங்க. இது வந்து எதுக்குன்னா, அவருக்கு ஃபீவர். நேற்று தான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி போட்டு போகிறாரு அப்படின்ட்டு. நல்லா காய்ச்சல் வந்துடுச்சு. அதுவும் அவன் வந்து குடிக்கவே இல்லை. அதை கூட வந்து சங்கில் வச்சு தான் ஊற்றணும். அப்போ யோசிச்சு பாருங்கள், மாத்திரை எப்படி ஊற்றணுன்ட்டு பெரிய போராட்டமாக இருக்கும். சரி, நான் அவனுக்கு அதை கொடுத்துட்டு அவனை ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு லஞ்ச் செய்ய வந்துட்டேன். இன்றைக்கி வந்து ரசம் தான் வச்சுருந்தேன். அது கொஞ்சமாக ஈரல் இருந்துச்சு, அது மட்டும் செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு, பட்டை, கிராம்பு, மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு ஈரலையும் போட்டுட்டு ஒரு நல்லா பெரட்டிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 விசில் விட்டோம்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். கொஞ்சமாக மூளையும் இருந்துச்சு, குர்பானுக்கு கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் வந்து போட்டு பெரட்டி வச்சுருந்தேன். இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு அது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை அப்படியே பெரட்டி எடுத்தோம்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். இங்கே ஈரல் மசாலாவும் வந்து ரெடி ஆயிடுச்சு. வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் மட்டும் போட்டுட்டு ஒரு பெரட்டிட்டு இறக்கிட்டேன். மதியானம் லஞ்சுக்கு இவ்வளோ தான் சாப்பாடு. அப்புறம் மூளை ஃப்ரை, அப்புறமேட்டுக்கு ஈரல், கொஞ்சமாக அந்த அப்பளம் பொரிச்சிருந்தேன். அப்புறம் ரசம். பையனுக்கெல்லாம் ஃபீவர்னு சொல்லிட்டு ரசம் தான் வந்து வச்சு கொடுத்தேன். எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயந்தரம் வந்து துணி துவைச்சி போட்டிருந்தேன், காஞ்சிருந்தது. அதெல்லாம் மடிக்கலாம்னு சொல்லிட்டு மடிக்க எடுத்து வச்சா ஸ்வீட்டு நினப்பு வந்துச்சு. ஸ்வீட்டாக சாப்பிட்டு இப்போ பேசும்போது கூட பாருங்கள் ஒரே தொண்டை வலி, அடங்கவும் மாட்டேன்றோம். அதையும் சாப்பிட்டு ஒரு ஆள் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அயன் பாக்ஸு சூடாக புள்ள தொடுதா அப்படின்லாம் வந்து நினச்சிடாதீங்க. ஸ்விட்ச் வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன். அது வந்து அவனுக்கும் வந்து தெரியும். லைட்டாக வந்து நான் அயன் பண்ணிட்டு இருந்தேன். லைட்டாக அதில் ஹீட் இருக்கும் இல்லையா, அதிலே வந்து அவனோட டிஷர்ட் வந்து அயன் பண்ணால். அப்புறம் மெஹந்தி வச்சு விடணும்னு ஒரே ஆசை வந்துருச்சு. அதனால் சரின்னு கை கொடுங்கன்னு ஒரே ஆட்டாச்சு. எல்லாருக்கும் பணக்காரன் ஆகணும்னு ஆசை இருக்கும் இல்லையா, அதுக்கான டிப்ஸ் வந்து ஒரு வீடியோவில் லாங் வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நம்ம சேனல் நேமுக்கு கீழே இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.